இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NCERT 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 3 நம்ம தேர்ட் டிவிஷனில் உள்ள சம்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா ஃபைண்ட் த HCF அண்ட் LCM ஆஃப் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் பை அப்ளையிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து என்ன பண்ணுவோம், LCM HCF நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 12 வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ 12 நான் இங்கே எடுத்துக்கிறேன். 12 வந்து ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் எடுத்தால் 6 2s are 12. திரும்ப அகைன் 2 டேபிளில் வரும். ஸோ 3 2s are 6. ஸோ அகைன் 3 டேபிள் எடுத்தால் 1. லாஸ்ட் 1 வரையும் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்னென்னா 12ஓட ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 3. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னென்ன போகிறேன், 15 நம்பர் 15ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 15ஓட ஃபேக்டர்ஸ் வந்து இது வந்து என்ன டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். ஓகேங்களா? ஸோ 5 3s are 15. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 டேபிளில் வரும். 1 5s are 5. ஸோ 15ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னா 3 × 5. நெக்ஸ்ட்டு வந்து 21ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். 21ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னா 3 டேபிளில் வரும். ஸோ 7 3s are 21. நெக்ஸ்ட்டு இது 7ங்கிற ப்ரைம் நம்பர். ஸோ 7 டேபிளில் தான் வரும். 1 7s are 7. ஓகேயா? இப்போ வந்து 21ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னா 3 × 7. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா HCF கண்டுபிடிக்க போகிறோம். HCF எப்படின்னா காமன் ஃபேக்டர். சினாலே வந்து என்னென்னா சினாலே காமன் தான் அர்த்தம். இப்போ இங்கே இந்த 3 இதில் வந்து எது காமனாக இருக்குது பார்த்துக்கோங்க. காமனாக இருக்குன்னா 3 காமனாக இருக்குது. 3 இங்கேயும் 3 இங்கேயும் 3. ஸோ 3 காமனாக இருக்கா? ஸோ HCF வந்து என்னென்னா 3. நம்ம 3 தான் வந்து என்னது HCF. இப்போ LCM அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா LCMன்னு பார்த்தோம்னா இந்த காமன் ஃபேக்டர் 3 எடுத்தோம்ல, 3யோட இந்த ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து என்னது 2, இன்னொரு 2 × 5 × 7. ஸோ இப்போ LCM வந்து என்ன பார்த்தோம்னா 3 2s are 6, 6 2s are 12, 12 × 5 × 7, 12 5s are 60, 60 × 7 420. ஸோ இதுதான் LCM and HCF ஆஃப் த கிவன் நம்பர். இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்போ இது வந்து செகண்ட் சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்ம 17 23 and 29 கொடுத்துருக்காங்க. இதோட LCM and HCF வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இண்டிவிஜுவலாக பார்ப்போம். இப்போ 17ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னா 17 வேறு ஏதாவது டேபிளில் வருமா? எந்த டேபிள்லேயும் வராது. ஸோ 17 டேபிளில் தான் வரும். 1 17s are 17. ஸோ 17ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னா 1 7 17. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 23 இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரைம் நம்பர் தான். ஸோ இந்த 23யும் வேறு எந்த டேபிள்லேயும் வராது. 23 டேபிளில் மட்டும்தான் வரும். 123s are 23. ஸோ 1 23. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் 29ம் அதே தான். 29ம் வேறு எந்த டேபிள்லேயும் வராது. 29 டேபிளில் தான் வரும். சரிங்களா? ஸோ 1 29. இப்போ இதுக்கு வந்து இப்போ HCF அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து எது காமனாக இருக்குது, காமன் ஃபேக்டர் வந்து எதுனா இப்போ இதில் வந்து 3லேயுமே 1 தான் காமனாக இருக்குது. 1 1 1. ஸோ HCF வந்து என்னென்னா 1ன்னு அர்த்தம். சரியா? இப்போ வந்து LCM என்னென்னா இந்த காமன் ஃபேக்டரோட இன்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணோம், இன்னொரு நம்பர் பாருங்கள் 17 × 23 × 29. இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் LCM வந்துடும். ஓகேவா? இப்போ LCMனா என்ன பண்ணணும், இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 × 17 17, 17 × 23 17யும் 23யும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் பாருங்கள் 391. ஸோ இந்த 391 அப்படி எழுதிக்கிறேன் இன்ட்டு இந்த 29. இந்த 391ஓட இந்த 29 நான் மல்டிப்ளை பண்ணேன்னா வர ஆன்சர் பாருங்கள் கீழே 11,339. ஸோ LCM = 11,339. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வந்து அடுத்த நம்ம தேர்ட் சம் கொடுத்துருக்காங்க 8 9 25. இது 3க்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில்
எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபவுண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 8க்கு வந்து நம்ம பார்ப்போம். 8க்கு வந்து என்னென்னா 8ஓட ப்ரைம் ஃபேக்டர் இது வந்து ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் வரும். 2 டேபிள்னா 4 2s are 8. திரும்ப அகைன் 2 டேபிளில் வந்துச்சுன்னா 2 2s are 4. ஸோ திரும்ப அகைன் 2 டேபிள்னா 1 2s are 2. ஸோ 1 வரை கொண்டு வந்துட்டோம். ஸோ 8ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னா 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. ஓகேங்களா? ஸோ இப்போ 9 பாருங்கள். 9 வந்து 3 டேபிளில் தான் வரும். சரிங்களா? ஸோ 3 3s are 9. திரும்ப அகைன் 3 டேபிள்னா 1 3s are 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னென்னா 3 into 3. 25க்கு என்னென்னு பார்ப்போம். 25க்கு பார்த்தோம்னா 5 டேபிளில் வரும். 5 5s are 25. திரும்ப அகைன் 5ஆல் வரும். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து இன்ட்டு 5 into 5. சரிங்களா? ஸோ இப்போ இது மூணுலேயுமே எது காமன் ஃபேக்டர்ஸ் காமனாக இருக்குது ஹெச்சிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் எது காமனாக இருக்குது? எதுவுமே காமனாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து எதுவுமே காமனாக இல்லை. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் வந்து பாருங்கள், இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை. ஸோ இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னா 1 ஹெச்சிஎஃப் 1. ஸோ இப்போ எல்சிஎம்னு பார்த்தோம்னா எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த எல்சிஎம்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். என்னென்ன மல்டிப்ளை பண்ணலான்னா 8 into 9 into 25. ஓகேங்களா? இது தனித்தனியாக 2 into 2 into 2ன்னு எழுதினாலும் 8 தான். 3 into 3ன்னு போட்டாலும் 9 தான். 5 into 5 போட்டாலும் 25 தான். ஸோ நான் மொத்தமாக அதே நம்பரை எழுதிக்கிறேன். 8 into 9 into 25 எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இது 8 9s are 72 into 25 is equal to 1800. சரிங்களா? ஸோ இதுதான் எல்சிஎம்மோட வேல்யூ.